friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பால்பாயாசம், சேமியா பால்பாயாசம். ஒரு குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் பண்ணணும், ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு இல்லை வீக்கெண்ட்ஸில் ஒரு ஸ்வீட் ரெசிபி வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது இது ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடாக சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கூலாக சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பால் பாயசம். கொஞ்சம் பக்குவமாக அந்த சேர்க்க வேண்டிய பொருட்களை கரெக்டான அளவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பாயசம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இல்லைன்னா இந்த சேமியா வந்து ஆற அந்த பாலெல்லாம் உறிஞ்சு கெட்டியாக புட்டு மாதிரி ஆயிரும். ஸோ அளவு மட்டும் கரெக்டாக அந்த சேமியா பாலெல்லாம் அளவு வந்து கரெக்டாக சேர்த்துட்டா சூப்பராக வந்துடுங்க. எப்போ செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பர்ஃபெக்டான சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பாலை காய்ச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு 3/4 லிட்டர் பால் வந்து காய்ச்சி எடுத்து வைக்கிறேன். அதாவது 750 ml மில்க் வந்து பாயில் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேங்க. சேமியா வந்து இந்த அளவுக்கு போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாமெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நெய்யை விட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயசம் பண்ணலாம். ஸோ இங்கே பேனில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் 3 சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துட்றேன். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம சேமியாவும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கணும், ஏன்னா நெய் வந்து ஏற்கனவே சூடாக இருக்குது. ஸோ சிம்மில் வச்சு விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும், லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த சேமியாவை வறுத்து விட்டுறணும். நான் பாம்பினோ வெர்மிசெல்லி யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வறுத்த சேமியாவும் நம்மளுக்கு கிடைக்கிது. அதையும் நம்ம நெய்யை விட்டு வறுத்துட்டு ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வறுபட்டுருச்சு சேமியா. இங்கே தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தேன். ஒரு 250 ml தண்ணி வந்து பாயில் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த சேமியாவை சேர்த்து, வறுத்த சேமியாவை சேர்த்து குக் பண்ணிடலாம். இப்படி நல்லா மூடி வச்சு குக் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா சேமியா குக் ஆகிடும். ஸோ ஒரு 2 நிமிஷத்தில் சேமியா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாலை சேர்த்து விட்டுறலாம். காய்ச்சின பாலில் பாதி அளவுக்கு சேர்த்து விட்டு கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அதை திக்காக விடுவோம். ஸோ ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/2 tin அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலாம், இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கரை மட்டுமே சேர்த்துக்கலாம். பட் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும்போது ரொம்பவுமே நல்லா ரிச் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சர்க்கரை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாலும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அதாவது இப்போ 3/4 லிட்டர் பாலுக்கு பதிலாக 1 லிட்டர் பால் சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஸ்வீட்டுனா ஏலக்காய் வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீதி இருக்கிற பாலும் சேர்த்து நல்லா இன்னொரு 1 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விட்டுட்டு வறுத்த திராட்சை, முந்திரி, பாதாமை சேர்த்து கலந்து விட்டால் அவ்வளோதாங்க. பால் பாயாசம், சேமியா பால் பாயாசம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாகவும் சாப்பிடலாம், கூலாகவும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.